ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுடிதாருடைய நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்மால் சைஸ் சுடிதாருடைய நெக் டிசைன். போட் நெக்கில் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடில் கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சு கழுத்தினுடைய உயரம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. ஸோ 4 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2.5 இன்ச்சஸ் எடுப்போம் ஸ்மால் சைஸ்க்கு. இது 3 இன்ச்சஸாக நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த சென்டர், இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்ட்டு இதிலிருந்து ஓகே, இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து நெக்கினுடைய ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சில் இப்படி டச் பண்ணி அப்படியே மேலே வளைவாக வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது நெக் டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த லைன்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரேன். வெளியில் பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். நெக் லைனில் வச்சு அதிலிருந்து 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஓகே, இப்போ நம்ம இந்த கேன்வாஸில் வந்து நெக் டிசைன் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இதை பேண்ட் மெட்டீரியல் வந்து இதில் வச்சு நான் அயன் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நெக்குடைய உள்ள ஓகே, இந்த நெக்கினுடைய உள்ள இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுக்கிறேன். இந்த கேன்வாஸினுடைய ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுகிட்டே வரலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போடும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே பாருங்கள், இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக் டிசைன் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதனுடைய சென்டர் வந்து நான் நாட்ச் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி அதனுடைய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், மேலேயும் கீழேயும் நான் அது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சுடிதாருடைய பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக் இதுக்கு உள் பக்கத்தில் நான் வந்து லைனிங் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லைனிங்லேயும் அதனுடைய சென்டர் பாயிண்ட் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்.
அந்த சென்டர் லைனில் இந்த கேன்வாஷ்னுடைய சென்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெக் டிசைனில் பாருங்கள், இந்த கேன்வாஷ் ஓரமாக நான் ஒரு தையல் போட்டுட்டே வரேன் உள் பக்கத்தில். ஓகே, இப்போ நம்ம கேன்வாஷ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு நம்ம இந்த கேன்வாஷை வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது டேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நீங்கள் வேணுன்னா ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறமா இந்த கழுத்தினுடைய ஒரு ஓரத்தில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டோம். அதனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் இந்த கேன்வாஷனுடைய இன்னொரு பக்கத்துலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக துணி எடுத்து விட்டு நீட்டாக தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ் அப்படிங்கிறனால கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும், நல்ல விரிவாக வந்து போட் நெக் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 3-4 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அகலம். நீங்கள் அகலத்தை அதிகப்படுத்திட்டு ஷோல்டர் வந்துட்டு குறைவாக வச்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நெக் லைனில் நம்ம வந்து பேர்ல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு ஒரு பேர்லாம் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேர்ல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஓகே, இப்போ நாட் போட்டு நான் த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு பேர்ல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே அழகாக வந்து நமக்கு இந்த நெக் டிசைன் வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.